இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ரப்பர் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து மனுஷனுக்கு வந்து ரொம்பவே அதிகமா யூஸ் ஆகுது. மேக்ஸிமம் எல்லா இடத்துலயுமே ரப்பர் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நெறைய இடத்துல வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படிப்பட்ட ரப்பர வந்து யார் கண்டுபிடிச்சான்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவ சேர்ந்த சார்லஸ் குட்வியர் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி இவர் இப்படி இந்த ரப்பர வந்து கண்டுபிடிச்சாரு? இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா, அதுல எவ்வளவு டெடிகேஷனா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சார்லஸ் இவரோட கதை கேட்டீங்கன்னா, உங்களுக்கே புரியும். இவர் எவ்வளவு டெடிகேஷனா அந்த ரப்பர வந்து கண்டுபிடிக்கிறவர் வந்து எவ்வளவு டெடிகேஷனா இருந்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கும். அதாவது இவர் வந்து 1800ல வந்து பிறக்குறாரு. அவரு பிறந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ரப்பர் வந்து இந்த குளோவ்ஸு, செருப்பு இதெல்லாம் வந்து அப்ப அப்ப உள்ள ரப்பர வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்திலயும், மழை காலத்திலயும் மட்டும் தான் இந்த ரப்பர்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே இது வெயில் காலம் வந்துருச்சுன்னா, இந்த ரப்பர்லாம் பயங்கரமா உருகி பிசு பிசு பிசுன்னு ஆயிரும். வெயில் காலத்துல அந்த காலத்துல உள்ள வந்து ரப்பர வந்து யூஸ் பண்ணவே முடியாது. இத வந்து அவர் வந்து ஒரு சவாலா எடுத்துக்கிறாரு சார்லஸ் வந்து. நம்ம வந்து எப்படியாட்டு எல்லா காலத்துலயும் யூஸ் ஆகுற மாரி ஒரு ரப்பர் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. என்னடா இதுல என்ன ஒரு டெடிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முயற்சியில பார்த்தீங்கன்னா, அவரோட சொத்து எல்லாத்தையுமே இழந்துடுறாரு. சரி அப்பயாட்டு அத விட்டாருன்னா இல்ல. மறுபடியும் யார் யார்ட்டாலும் தன்னால கடன் வாங்க முடியுமோ, எல்லார்ட்டயும் கடன் வாங்கி வந்து இத வந்து இந்த ஆராய்ச்சி வந்து தொடர்றாரு. இதனால நெறைய கடன்பட்டு இவர வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து கைது வேற பண்ணிட்டு. எல்லார்ட்டயும் கடன் வாங்குனனால அந்த கடன் வந்து அவரால திருப்பி தர முடியல. இதனால அவர வந்து கவர்மெண்ட் அரசாங்கமே வந்து ஜெயில்ல அடைச்சுட்டு. ஜெயில்ல போயும் இவர் வந்து தன்னோட முயற்சிய வந்து கைவிடல. அங்கேயும் போயிட்டு ரப்பர எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு செம டெடிகேஷனா வேல பார்க்குறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரப்பர வந்து மெக்னீசியம் வந்து சேர்த்து ஒரு ரப்பர் வந்து உருவாக்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஷீட்ட வந்து அத வந்து ரெடி பண்றாரு. இந்த மெக்னீசியம் உருவாக்குன ரப்பர் வந்து வெயில்லயும் வந்து இந்த ரப்பர் வந்து தாங்குது, மழை குளிர்லயும் தாங்குது. ஆனா, இந்த ரப்பர்ல வந்து லைட்டா வந்து இந்த ஆப்பிள் ஜூஸ், வினிகரு இந்த மாரி வேதிப்பொருள் வந்து பட்டா, அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு. இத வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதனால அப்புறமா யோசிக்கிறாரு. ஐயோ! என்ன இப்படி ஆயிடுச்சு? இன்னும் ஏதாவது பண்ணுவோம் சொல்லிட்டு, அடுத்து வந்து இந்த ரப்பர்ல வந்து நைட்ரிக் ஆசிட்ட கலந்து வந்து ஒரு ரப்பர் வந்து உருவாக்குறாரு. இந்த ரப்பர் தான் செம சக்சஸ் ஆயிருச்சு அவருக்கு. வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இந்த ரப்பர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ரப்பர்ல வந்து என்ன மாரினாலும் ஒரு டிசைன் வந்து செய்ய முடியுது. இத வச்சு ஒரு ரப்பர் பை செய்றாங்க. ஒரு காலணி செய்றாங்க. இந்த மாரி நெறையா பொருள் வந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அன்னைக்கு இருக்கிற அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே புடிச்சு போச்சு. அதனால இவர்ட்டயே வந்து ஆர்டரும் குடுக்குறாங்க. எங்களுக்கு இந்த மாரி சில பொருட்கள் வந்து செஞ்சு தாங்க. அப்படின்னு சொல்லி வந்து சார்லஸ்ட்டயே வந்து அ அமெரிக்க அரசாங்கம் வந்து ஆர்டர் குடுக்குறாங்க. அத எடுத்துட்டு இவரு ஆர்டர் வந்து நெறையா பண்ணி குடுக்குறாரு. ஆனா இந்த ரப்பரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் ஆக 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 பார்த்தீங்கன்னா, வெயில்ல உருகி இந்த ரப்பரும் பார்த்தீங்கன்னா, பிசு பிசுன்னு ஆக ஆரம்பிச்சுருச்சு. இதனால அவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிருது. மறுபடியும் யோசிக்காரு. ஏன் இந்த மாரி வந்து பிரச்சனை வருது? இந்த பிரச்சனைய எத வச்சு தீர்க்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யோசிக்கிறாரு. அப்ப வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தா, அந்த இயற்கையே அந்த விஷயத்த நம்மட்ட வந்து குடுக்கும். அப்படின்னு வந்து வார்த்தையால சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு வந்து கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அவ்வளோதானே. ஆனா இவருக்கு வந்து வாழ்க்கையில நடந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு நாள் வந்து லேப்ல வந்து இந்த ரப்பர் தயாரிக்க வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து அவர் தயாரிச்சு சூடா வந்து ரப்பர் தயாரிச்சு வச்சிருக்காரு. அந்த சூடான ரப்பர் மேல வந்து கந்தக வந்து கொட்டிருது. கந்தக கொட்டுனோனே, ஐய்யய்யோ! என்னாச்சு? இப்படி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அத ஓரமா வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறாரு. அந்த ரப்பர் வந்து செம்ம ஸ்ட்ராங் ஆயிருது. அ அத ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. அந்த ரப்பர் வந்து வெயில், மழை எதா இருந்தாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி, பயங்கர ஸ்ட்ராங்கா நல்லா உறுதியான தன்மையோட இருக்குது. அப்பதான் இவர் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. இப்ப இந்த காலத்துல அந்த ரப்பர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம வாகனத்துல யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா ரப்பர், அது வல்கனைசிங் அப்படின்னு நம்ம வந்து இப்ப வந்து கேள்விப்படுறோம் பார்த்தீங்களா? அந்த மாரியான ரப்பர்லாம் வந்து
இவர் இப்படி கண்டுபிடிச்ச ரப்பரை தான் இப்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் வந்து இவர் அந்த ரப்பரை வச்சு சந்தோஷமாயி பெரிய ஆள் ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. இவர் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வந்து இந்த மாரி கஷ்டப்பட்டு, அதாவது சொல்லுவாங்கல்ல, வெட்கப்பட்டு, வேதனைப்பட்டு, கஷ்டப்பட்டு, கலவலப்பட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி தான் இவர் வாழ்க்கை வந்து இவரு இறக்குற வரைக்குமே இருந்துச்சு. ஆனாலும் அவர் கண்டுபிடிச்ச ஒரு பொருளால இப்ப வந்து பல பேர் பல மில்லினியர்களா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் உண்மை. இந்த கதை எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருந்தனால தான் நான் வந்து உங்கட்ட வந்து சொல்றேன். இந்த கதை கேட்கையில உங்களுக்கும் மோட்டிவேஷனா இருக்கா? நீங்களும் ஒரு விஷயத்த இவ்வளோ டெடிகேஷனோட செஞ்சீங்கன்னா, அந்த இயற்கையே அந்த விஷயத்த நம்மட்ட வந்து குடுக்கும். அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவோம். நட்பை தொடருவோம். பாய்.